நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எத்தனை தடவை சொல்றது? இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எப்படிமா? மறக்கவே முடியலங்க. எனக்கு நடந்த கொடுமையில அப்படியே கண்ணு முன்னாடி ஓடுது. அந்த செல்லம்மாவை பழி வாங்கணும். சரி சரி சரி, செல்லம்மா பழி வாங்குறது இருக்கட்டும். வா, ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம வெளியே போகலாம். நான் எங்கேயும் வரல. மொட்டை அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். நல்ல தலையில முக்காடு போட்டுக்கிட்டு என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. இதுல நான் தெருவில் போய் 4 பேர் என்னை பார்த்து சிரிக்கவா? என்னங்க என்னங்க? முத்தழகி தானே? ஆமா. வந்துட்டாங்கல்ல? எதுக்கு வந்திருக்காங்கறீங்க? நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு, என்னோட கோலத்தை பாக்குறதுக்காகவே வந்திருக்காங்க. பாருங்க, போய் சொல்லிடுங்க, வாசலோட பேச அனுப்பிச்சிருங்க. உள்ள வந்தாங்கன்னா கத்தி எடுத்து குத்தி. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? போய் பியூட்டி பார்லருக்கு போய் அழகுபடுத்தினா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே? என்னங்க என்னங்க? ஏண்டி வாசல்ல நின்னு குரல் கொடுத்தல, என்ன என்ன பார்த்து பேசு. நாங்க வர மாட்டேன், அதுக்குள்ள உள்ளேயே வந்த? இல்லங்க, நான் உங்களை பார்க்க வரல, ரத்னாவை பார்க்க வந்தேன். இல்லைங்க, அவங்க என்னதான் பார்க்க வந்திருக்காங்க. அமுச்சு விட்டுருப்பா, போய் பார்த்துட்டு வா எப்படி இருக்கான்னு. அதான் பார்த்துட்டீங்கல்ல, முக்காடு போட்டு உட்கார வச்சுட்டா உங்க செல்லம்மா. போய் சொல்லுங்க, அவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். போய் சொல்லுங்க, போங்க. என்னங்க, செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. நான் அந்த சமயத்துல சேலத்துல இருந்தேன், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அதனால தான் ரத்னாவை கையோட கூட்டு போலான்னு வந்தேன். கூட்டு போட்டுங்களா? செல்லம்மாக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொம்பளை புள்ளைங்க 2. ஆனா ஒரு குழந்தை இறந்து போச்சு. செல்லம்மாக்கும் எனக்கும் எந்த சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல? எனக்கே சொந்தம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி உறவு வரும்? பாப்பா, என்னங்க பேசுறீங்க? நீங்க அந்த குழந்தைக்கு தாய் மாமா. உங்க சார்புல நல்லது கெட்டதெல்லாம் அந்த குழந்தைக்கு செய்ய வேணாமா? அதனால தான் ரத்னாவை கூட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் அனுப்புங்களேன். இந்த தாய் மாமா வந்து எதுவும் செய்ய மாட்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் முடிவு எடுக்கலங்க. நீங்க வர்றதா இருந்தா சொல்லுங்களேன், உங்களுக்கு இல்லாத உரிமையா? இருடி, என்னையும் பேச விடு. நான் தான் வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அதே மாதிரி என் பொண்ணு வரமாட்டேன்னு முடிவு பண்ணிக்க. போடி. என்னங்க பேசுறீங்க? ரத்னா அக்கா வத்தங்க. போடினா மோரத்தி பார்த்துக்கிட்டு. என்ன, செல்லம்மாவோட ஒரு குழந்தை இறந்து போச்சாமா? அது இறந்து போனா நமக்கு என்ன? நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வா, வெளியே போலாம். செல்லம்மா, அழறியாடி? நல்ல அழு. என்ன அழ வச்சல? இனிமே நீ காலத்துக்கு அழுதுகிட்டே இருப்ப. செய்றேன் செய்றேன், நிறைய செய்றேன், நிறைய செய்றேன்.
கொன்னுடுவேன் உன்னை, கொன்னுடுவேன். வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே உன்னை கொன்னே போட்டுருவேன். எதுக்கு? நீ சொன்ன வேலையை நான் செஞ்சனே, அதுக்காக நீ குடுக்குற எக்ஸ்ட்ரா மாலா? எக்ஸ்ட்ரா மால் நல்லா செஞ்ச வேலை அரையும் குறையுமா? பக்வாஸ் பந்த் கரோ. நீ அறகுறையா, நான் அறகுறையா? என்ன சொல்ற? நான் அறகுறையா? காமினி உன்னதான் கேக்குறேன். செல்லம்மாக்கு நடு ரோட்ல பிரசவம் ஆகணுங்கிறதுக்காக 2 நாளா நாயா பேய அலைஞ்சதுக்கு என்ன அறகுறங்கிறியா? அவளை அடிச்சு நடு ரோட்ல படுக்க வச்சனே, அதுக்கு என்ன அறகுறங்கிறியா? அது அது நடு ரோட்ல அந்த செல்லம்மாவை படுக்க வச்ச சரி, நான் சொன்ன மாதிரி செல்லம்மாவுக்கு நடு ரோட்ல பிரசவம் நடந்துச்சா? போய் கேளுவா தமிழ்நாட்டு மக்களை. தெரியுதோ தெரியலையோ, ஒரு பொம்பளை, அதுவும் கர்ப்பமா இருக்கிற பொம்பளை நடு ரோட்ல படுத்துட்டா போதும், உடனே கூட்டமா கூடி முச்சிடுறாங்க. சென்டிமெண்ட். சரி, எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸ வர வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கூட்டத்துல 108 போட்டு வர வச்சுட்டாங்க. ஆனா அதே ஆம்புலன்ஸ்ல செல்லம்மாவை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்து நான் சொன்ன மாதிரி செல்லம்மாக்கு பிரசவம் ஆன உடனே அந்த குழந்தைய தூக்குனனா இல்லையா? தூக்குனதுல இருக்கட்டும், அந்த செல்லம்மாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு தெரியுமா? क्या सच बोल रही तू? உண்மையா சொல்ற? ஆமா. சலமாக்கி எப்படி தவற விட்ட? எப்படி? அப்போ செல்லம்மாக்கு 2 குழந்தையா? அதுக்குதான் உன்னை அறகுறை. அப்படின்னா நீதான் அறகுறை. செல்லம்மாக்கு 2 குழந்தை பிறக்கணும் என்கிட்ட ஏன் சொல்லல? ஏன் சொல்ல மறந்த? சொல்லு, நான் கேக்குறேன்ல, ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லு, ஏன் என்கிட்ட சொல்லல? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். நான் எப்படி இந்த விஷயத்தை யோசிக்காம விட்டுட்டேன்னு தெரியல. ஏன் மிஸ்டேக் தான். சாரி சாரி. என்ன சாரி? நீ தப்பு பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணன்னு சொல்றியா? என்ன அறகுறன்னு சொல்றியா? இந்த காமனிய இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி பேசுறது கிடையாது. நான் ஏன் தப்பு தான். சாரி. छोड़ो. ஆக்சுவலா நான் இதை உன்கிட்ட முன்னாடியே छोड़ दो. இப்போ ஒண்ணு கெட்டு போல. அந்த இன்னொரு குழந்தையும் நான் தூக்குறேன். நானா வேண்டாம், வேண்டவே வேண்டாம். நீயும் உன் ஆளுங்களும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை 2 நர்ஸ் பார்த்துட்டாங்க. சோ உன்னையும் உன் ஆளுங்களையும் ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. छोड़ दो. எங்களை எப்படி காத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அது உன் பிரச்சனை. குழந்தைங்க? குழந்தை மர்கையா? என்னது? செத்து போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஃபோன் பண்ணல, அந்த குழந்தை ரொம்ப நேரம் தாங்காதுன்னு. அன்னைக்கு சாயங்காலமே அது செத்து போச்சு. क्या நம்பலையா? நம்புறேன். இந்த விஷயம் வேற யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த காமனியை மீறி விஷயம் எங்கேயும் போகாது. அப்புறம் எப்படி வடமலை செல்லம்மா கிட்ட குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா? क्या बोल रहे तू? வடமலை செல்லம்மா கிட்ட பிறந்த குழந்தை இறந்துதான் பிறந்துச்சுன்னு சொல்லிருக்கான். எப்படி? ஒருவேளை குழந்தை காணாம போச்சுன்னு சொல்ல பயந்து செத்து போச்சுன்னு செல்லம்மாட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன சொன்ன? குழந்தை காணாம போச்சுன்னு சொல்ல பயந்து செத்து போச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன சொல்வ ஹிந்தில? அது என்ன மாக்கி? சாலா மாக்கி. அடியே சாலா மாக்கி. அது தப்பான வார்த்தை. அட ஏதோ ஒண்ணு. சூப்பர் ஐடியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். எப்படி ஒரு துருப்பு சீட்டை கொடுத்திருக்க அடியே என் குண்டு செல்லமே. சாரி. இந்த ஒரு துருப்பு சீட்டு போதும். தேங்க்ஸ் காமினி. இந்த ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு. புரியலையே. புரியாது.
உனக்கு புரியவும் வேண்டாம். இந்த ஒரு மேட்டரை வச்சுக்கிட்டு அந்த செல்லம்மாவையும் வடமலையவும் நான் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பார். லிஸ்ட் போடுவேன், புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவேன். அதுங்க டார்ச்சர் பண்றதுக்கு அவனுங்கள செட்டிங்கடி. I'm so happy. I'm very happy. Thanks Kamini. Okay. இனிமே நான் உனக்கு எக்ஸ்ட்ரா மால் கொடுப்பேன். எவ்வளவு வேணும்னு கேளு. இந்த காமினி கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. மாலை தவிர வேற யார்கிட்டயும் எதையும் வாங்க மாட்டா. ஓஹோ. அப்படி மீறி வாங்கினாலும் அதை திருப்பி கொடுக்காம விட மாட்டா. माफ कर दो, माफ कर दो. फिर मिलेंगे. கண்டிப்பா மறுபடியும் உன்னை வந்து பாப்பேன்னு சொல்றேன். मैं चलती हूँ. हाँ peculiar lady. Okay, okay. செல்லம்மா, நீயும் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ரகசியத்தை மறைச்சு உன் புருஷன் வடமலையும் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஆக மொத்தத்துல 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறீங்க. குடுமா இல்லைங்க சார். இல்ல அவங்களுக்கு மட்டும் எடுங்க. உள்ள போங்க. அங்கேயே கொட்டிடுமா? இன்னொரு குழந்தை நான் கொன்னுட்டேன். நான் பாவி. அழாத செல்லம்மா, வேண்டாம் அழாத. நான் எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நீங்க எவ்வளவு ஆசையா 2 தொட்டில் வாயிட்டு வந்தீங்க. நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேங்க. இல்ல செல்லம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு குழந்தை சாமி கிட்ட போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தொட்டில நான் மறைச்சு வச்சிருக்கணும். நான் ஒரு முட்டாள். அந்த பதட்டத்துல, அந்த அவசரத்துல நான் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. மறக்கல. நான் ஒரு பொறுப்புள்ள தாயா இல்லைன்னு என்ன சுட்டி காட்டி இருக்கீங்க. நான் தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டதுனால என் குழந்தைய நான் இழந்துட்டேன். யோ செல்லம்மா, எத்தனை தடவை சொல்றது? அந்த ரவுடிங்க கூட சண்டை நடந்து நீ கீழே விழுந்ததுனால அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. பின்ன குழந்தை எதனால செத்து போச்சு? இதுக்காக என் கண்ணு கூட காட்டாம எரிச்சு விட்டீங்க. எரிச்சது புதைச்சது பிரச்சனை இல்ல. இது பாரு செல்லம்மா, உன்னால அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரல. உன் வயித்துல வளரும் போதே அந்த குழந்தை பிரச்சனையோட தான் இருந்தது. நான் உண்மையை சொன்னா நீ தாங்க மாட்டே செல்லம்மா, வேண்டாம். என்ன உண்மை? என்ன உண்மை சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அவனும் சொல்லுங்க. நான் சொல்றேன் செல்லம். வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சித்தப்பா, இவங்களை வீட்டுக்கு போக சொல்லுங்க. முத்தழி, நீ போமா. தயவு செஞ்சு நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா செல்லம்மா. அவளுக்கு நான் பண்ண துரோகத்தை சொல்லிடுறேன். போதும் போதும், நீங்க செஞ்சதெல்லாம் போதும். இப்ப எதுவும் பேசாம வாயை மூடிட்டு உங்க வீட்டுக்கு போங்க. போங்க. தயவு செஞ்சு செல்லம்மா, நான் உண்மையை சொல்லிடுறேன் செல்லம்மா. என்ன சொல்ல விடுங்க. என்னாச்சு? என்ன உண்மை? என்ன சொல்லுங்க செல்லம்மா,
நான் உனக்கு விஷம் வச்சது உனக்கு தெரியும்ல செல்லம்மா. நான் உனக்கு வச்ச விஷத்தினால உன் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த விஷயம் வடமலைக்கு தெரியும். அவர் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாரு. உன் குழந்தை செத்து போறதுக்கு நான் தான் காரணம் செல்லம்மா. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் செல்லம்மா. என்ன மன்னிச்சு. என்ன மன்னிச்சுங்கிற? எல்லாரும் நல்லா இருக்கணும்னால அவ கஷ்டப்படுறா. அவளுக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? உன்னை மன்னிக்கிறதுனால செத்து போன குழந்தை வந்துருமா? இத பார், மரியாதை வெளியே போ வெளியே. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இது என் நாத்தனார் வீர. அவன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லட்டும், நான் வீட்டுக்கு போறேன். செல்லம்மா முத்தழகி, இப்படி போறியா இல்லையா? தயவு செஞ்சு சித்தப்பா நீங்க அதுல குறுக்கிடாதீங்க. செல்லம்மா செல்லம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு செல்லம்மா. உன் கையால என்ன ஒரு அடி அடிச்சிரு செல்லம்மா. ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு செல்லம்மா. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. செல்லம்மா என்ன மன்னிச்சிரு செல்லம்மா. என்ன மன்னிச்சிரு. கதவை தர செல்லம்மா. செல்லம்மா செல்லம்மா. இப்ப என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? ஏண்டாப்பா, கேட்கறது உன்னதாண்டா. என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? தெரியல சித்தப்பா, ஒண்ணுமே தெரியல. எல்லாம் என் விதி. காணாம போன குழந்தைய நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். நீங்க என்னது குழந்தை காணாம போச்சா? டேய் டேய், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற. உண்மையை சொல்றா. எங்க 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 குழந்தை? ஒண்ணு இல்ல சித்தப்பா, ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ செல்லம்மாவை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கேன் சித்தப்பா. செல்லம்மா பாவம் உள்ள ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. அழகா இது வரைக்கும் நம்ம சொல்லி எதை கேட்டிருக்கா? இப்போ அவளை சுத்தி சுயநல கும்பல் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போய் அவ அழறா. நல்லா அழட்டும். அவ அழுது அழுது தீத்தாதான் அவ மனசுல இருக்கிற பாரெல்லாம் இறங்கும். அவ தாராளமா அழட்டும். அவளுக்கு தொல்லை கொடுக்காது. நான் இப்போ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ என்ன தப்பு பண்ணல? ரெட்ட குழந்தைய சுமந்துட்டு இருக்கும்போது ஒத்த தொட்டில் காமிச்சு அவளை அழ வச்ச. இப்போ ஒத்த குழந்தைய தூக்கிட்டு வரும்போது 2 தொட்டில காமிச்சு அழ வைக்கிற. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? டேய், முதல்ல தொட்டில தூக்கி வெளில போடுற. வெளியில போடுறா. போடு போ.
எங்கடா எடுத்துட்டு போற? ஸ்டோர் ரூமுக்கு. என்னது, ஸ்டோர் ரூமுக்கா? எதுக்கு? என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை சித்தப்பா, தொட்டில் எப்பாவது குழந்தைக்கு தேவைப்படும்னு. போல ஸ்டோர் ரூம்ல வைக்கிறான். மறுபடியும் 2 தொட்டில பார்த்தோன்னா திரும்பி வந்து கண்ணீர் விட்டு கதறுவா. சந்தோஷமா? நான் சொன்னதை எதனா நீ கேட்டிருக்க? ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த வீட்டு வாஸ்து சரியில்லை, இந்த வீட்டை மாத்தணும். அஞ்சலி வந்தா புடிச்சது அன்னைக்கு. அமுதா இந்த வீட்டை விட்டு போனா, போகும்போது நம்மளை ஏத்து பேசிட்டு போனா. ரெட்ட குழந்தைய சுமந்துட்டு போனவ ஒத்த குழந்தையோட செல்லமா வந்து நிக்கிறாளே, இதுக்கு மேல என்னடா கொடுமை நடக்கணும்னு நினைக்கிறேன். வடமலை, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது, இந்த வீட்டை மாத்துற, உடனே மாத்துற. மிஸ்டர் வடமலை, கண்டிப்பா உங்க குழந்தை கிடைச்சிடும். சார், ஏற்கனவே உங்க குழந்தையை தேட சொல்லி எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து 10-15 பேர் அனுப்பியிருக்கோம் சார். நிச்சயமா 10 நாளைக்குள்ள அவங்க உங்க குழந்தையை தேடி வந்து கொடுத்துருவாங்க சார். 10 நாள் வரைக்கும் என் பொண்டாட்டி மயக்கத்துல வச்சிருக்க போறீங்களா சார்? மயக்கம் தெரிஞ்ச பொண்டாட்டி கேப்பா சார், என் குழந்தை எங்கன்னு என்ன சொல்லுங்க. நான் ஒன்னு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே. காணாம போன உங்க குழந்தை ரொம்ப வீக்கானதுன்னு பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அந்த குழந்தை உயிரோட இருக்க 90% சான்ஸே இல்ல. இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரியே அந்த குழந்தை சாகுறதா இருந்தாலும் எங்க வடியில சாகணுங்க, எங்க வடியில சாகணும். எங்களுக்கு என் குழந்தை வேணும். இத பாருங்க சார், எனக்கு என் குழந்தையை தரலனா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் சார். போக மாட்டேன் சார். சார் வெளியா சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், போங்க போய் தேடு போங்க. எனக்கு என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். போங்க. எங்க இருக்குன்னே தெரியல, என் குழந்தை எங்க இருக்குன்னே தெரியல, என்ன வேதனைப்படுதோ தெரியல. செல்மா கிட்ட நம்ம குழந்தையை காணணும் நான் எப்படி சொல்ல போறேன்? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். கிடைக்கும், நிச்சயமா என் குழந்தை எனக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்னைக்கு அந்த குழந்தைய இந்த தொட்டில போடுவேன். போடதான் போறேன். ஓம் ஹிரண்யபாத்ரம் மதோ பூர்ணம் ததாதே மதவ்யோ சானேதே ஏகதா பிரம்மணமுபஹரதே ஏகதைவ யஜமான ஆயுஸ்தேஜோ ததாதே சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் ஆரமேஷேஷ்டகும் ராஜ்யம் மகாராஜமாதிபத்யம் முத்தழகி, நீ திரும்ப திரும்ப அழறதுனால எதுவும் மாற போறதில்ல. இந்த உலகத்துல யாருதான் தப்பு பண்ணாதுங்க சொல்லு. நாம பண்ணது தப்பு இல்லம்மா, மகா பாவம். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சும் கூட ஒரு வார்த்தை கூட பேசாம பெட்ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டம்மா செல்லம்மா.
பெரிய தண்டனை கொடுத்துட்டோமா. பெத்த தாயால தன் குழந்தைய என்னைக்குமே மறக்க முடியாது. ஆனா காலப்போக்கில் இப்ப இருக்கிற குழந்தை வளர வளர செல்லம்மா கூட இந்த விஷயத்த சில நேரம் மறந்துடலாமா. ஆனா காலத்துக்கும் கட்டையில போற வரைக்கும் நாம செஞ்ச இந்த பாவம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும்மா. இல்லம்மா, எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் இல்லம்மா, நானும் தான். செல்லம்மா ரொம்ப பெரிய மனுஷி, நிச்சயமா நம்மள மன்னிச்சிடுவாம்மா, மன்னிச்சிடுவா. வாங்க 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 வாங்க. என்ன சித்தப்பா திடீர்னு வீடு மாத்திட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த வீடு வாஸ்து சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் மாத்திட்டோம். அது இருக்கட்டும். ஏமா செல்லம்பாக்கு குழந்தை பிறந்தது பார்க்க நேரம் ஆஸ்பத்திரின்னு பார்த்தா சாவாசமா இங்க வந்து நிக்கிறிய, என்னம்மா இது? ஐயோ, அமுதாவை தப்பா சொல்லாதீங்க. நான் தான் சென்னைக்கு வீடு மாறி போனதுக்கு அப்புறம் போய்க்கலான்னு சொன்னேன். அதான் என் ரூம்ல தங்கிட்டு நேரா இங்க வரோம். நாங்க வீடு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் செல்லமா வந்து தான் பால் காய்ச்சணும். லேட்டா வந்ததுக்கு எங்களை மன்னிக்கணும். ஏய், எதுக்கு இப்ப என்னமோ கூனி குறுக்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இப்பதான் எங்களால வர முடிஞ்சது, அதான் வந்தோன்னு சொல்ல. என்ன இவரு உள்ள விடாம விட்டுருவாரா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்லம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? ஏன் என்ன பார்த்தா என்ன சீக்கு வந்த கோழி மாதிரியா இருக்கு? அம்மி கல்லு மாதிரி நல்லா தான் இருக்கேன். ஏண்டா, நாம குழந்தைங்களை தானடா பார்க்க வந்தோம். அது சரி, இந்த வயசானங்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? உள்ள போங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. வாடா, வந்த வேலையை பாப்போம் வா. போமா, போப்பா. எல்லாருக்கும் வாயில நாக்கு தான் இருக்கும், இவளுக்கு கொடுக்கே இருக்கு. உள்ள போய் யார் தள்ள விஷத்தை கக்க போறாளோ? ஈஸ்வரா. அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? அம்மு குட்டி, ஹாய், எப்படி இருக்கீங்க? அச்சி. ஏம்மா, உன் குழந்தைய பாக்குறதுக்கு தானே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மு செல்லம், உங்களுக்கு 2 குழந்தை பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா? ஏய், என் பை குடுறி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இதோ கிலுக்கம். இது மட்டும் இல்ல, இதுவும் தான் பாருங்க, இதுவும் உங்களுக்கு தான். அப்புறம் அங்க பாருங்க, 2 பாலாடை உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதோ இது உங்க ட்ரெஸ், இது உங்க அக்கா ட்ரெஸ். பிடிச்சிருக்கா? ஆமா, நீங்க அக்காவா தங்கச்சியா? யார் நீங்க? உங்களுக்கு 2 ட்ரெஸ் இருக்கு. அண்ணி, இன்னொரு குழந்தைங்க. அண்ணன் கிட்ட இருக்குமோ? அண்ணா, அண்ணா, அண்ணா. அவர் வெளியே போயிருக்காரு. வெளியே போயிருக்காரா? அப்ப குழந்தைங்க? செல்லம். சரி சரி சரி. அண்ணி, என்ன ஆச்சு அண்ணி? ஏன் இப்படி அழறீங்க? ஏமா, அழறதுதான் அழற, எதுக்கு அழறேன்னு சொல்லிட்டு அழ. நான் என்னன்னு சொல்லி அழுவுறது? ஏன் இன்னொரு குழந்தை இறந்து போனது சொல்லி அழுவுறது? என் கண்ணுல கூட காட்டாம உங்க அண்ணன் எரிச்சது, அது சொல்லி அழுவுறது? என்ன அண்ணி சொல்றீங்க? குழந்தை இறந்துருச்சா? அண்ணன் எதுவும் சொல்லவே இல்லையே. ஐயோ, இது தெரியாம நான் 2 பாலாடை வாங்கிட்டு வந்துட்டேனே. இப்போ ஒண்ணு வீணா போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? துக்கத்துல இருக்கிறவங்க இப்படியே பேசுவாங்க. உனக்கு தாண்டா அறிவு இல்ல. கொஞ்சம் கூட வெக்கம் சிக்க இல்லாம
இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வச்சிருக்க. அன்னைக்கு இவ அண்ணன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளலாம் இல்ல, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்போ போன் பண்ணி கூப்பிட்ட உடனே குழந்தை பிறந்திருக்குன்னு பல்ல இழிச்சிட்டு உள்ள வந்துட்ட. இத பாருமா, நல்லதுக்கு சொல்லலனாலும் கெட்டதுக்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீ குழந்தை இறந்த செய்திய நான் சம்பந்திங்கிற முறையில என்ன மதிச்சு ஏதாவது சொன்னியா? என் குழந்தை இறந்தது எனக்கே சொல்லல. அது பார்த்து கூட நான் பார்க்கலங்கிற வேதனையில நான் இருக்கேன். நீங்க ஏமா இப்படி பேசுறீங்க? உனக்கு நடந்தது இது ரொம்ப கம்மிமா. நீ என்ன 1-2 காரியமா பண்ணிருக்க? எல்லாருக்கும் கெட்டது தானே பண்ணிருக்க. ஆமாமா, நான் எல்லாருக்கும் கெட்டதுதான் பண்ணிருக்கேன். ஆமா, இவ ஆசைப்பட்டாங்கிறதுக்காக என் புருஷன் கிட்ட நான் திட்டு வாங்கி ஜாதகத்தை மாத்தி இவளுக்கும் வாசுக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச பாருங்க, அது நான் பண்ண தப்புதாமா. அஞ்சலி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக அங்கேயோ இங்கேயோ அழிச்சு மதுமிதாவோட சாபத்தை வாங்கி ஏகே என் மேல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு வாசுவோட கால்ல விழுந்து அஞ்சலிக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் பண்ணி இன்ன வரைக்கும் நான் வேதனை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, அது நான் பண்ண தப்புதாமா. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு என் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்தி கூட கவலைப்படாம நான் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சு பாருங்க, அத நான் பண்ணத தப்புதாமா. போதுமா, இதனாலதான் என் குழந்தை இறந்து போச்சுமா. என் குழந்தை இறந்து போச்சு. நான் பண்ணது அண்ணி, உங்களால யாருக்குமே எந்த கெடுதலுமே நடந்ததில்ல. எல்லாருக்குமே நல்லதுதான் நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ப்ளீஸ் அண்ணி, நீங்க அழாதீங்க. எங்க எங்க அம்மா பேசுனது தப்புதான். அதுக்காக நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அழாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? என் குழந்தை செத்து பண்ணதுக்கு நான் தான் காரணம். என் அண்ணனும் அண்ணியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் நல்லதுதான் பண்ணேன். ஆனா என் அண்ணி என் குழந்தை செத்து போனங்கிறதுக்காக விஷம் வச்சாங்க. இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. என் புருஷன் நீ நிறமாச கர்ப்பிணி வெளியே போகாதன்னு படிச்சு சொன்னாரு. ஆனா அவர் பேச்சு கேட்காம பார்வை இல்லாத ஒரு பையனை காப்பாத்துறதுக்காக ஏதோ 2 ரவுடிங்க கிட்ட அடி வாங்கி ரோட்ல விழுந்து என் குழந்தை நான் பறி கொடுத்துட்டேன். அந்த பையனும் என்னால காப்பாத்த முடியல, என் குழந்தையும் என்னால காப்பாத்த முடியல. நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? ஐயோ, இது எல்லாத்துக்கும் நான் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன்? நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்? ஐயோ, நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்? யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்? என் குழந்தைய நானே சாகடிச்சிட்டேன். ஐயோ, என் குழந்தைய நானே சாகடிச்சிட்டேன். இப்ப நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? சாமி கிட்ட போயிடுச்சு. என்னங்க
குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதை சமாதானப்படுத்தாம நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்களே. ஒன்றும் இல்லை செல்லம்மா, ஒன்றும் இல்லை. ஏன் அழற? என்ன அழ வேணான்னு சொல்லிட்டு நீ ஏன் அழற? இல்லைங்க, தலை நிக்காத குழந்தைய தூக்குறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை எவ்வளவு அழகா அரவணைப்பா தூக்கி வச்சிருக்கீங்க. ஒரு விஷயம் தெரியுங்களா, உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து அழுகைய நிறுத்திடுறா. அந்த குழந்தைய நம்ம கிட்ட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நான் ஒரு குழந்தைய பாத்துக்குவேன், நீங்க இன்னொரு குழந்தைய பாத்துக்குவீங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஒரு குழந்தைய இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கலாம், இன்னொரு குழந்தைய டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம். நான் ஒண்ணு கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுமா. அவ எப்படி இருந்தா? யாரு? முகத்தை கூட என் கண்ணுல காட்டாம கொண்டு போய் எரிச்சிட்டீங்களே. அந்த குழந்தை எப்படி இருந்தா? சொல்ல மாட்டீங்களா? அவ எப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டீங்களா? எங்க அவ முதல்ல பிறந்தாளா இல்ல இவ முதல்ல பிறந்தாளா? யாருங்க பெரியவ? யார் அக்கா, யார் தங்கச்சி? செல்லுமா, வார்த்தையெல்லாம் என்ன கொள்ளாத. திரும்ப திரும்ப அந்த குழந்தைய பத்தி கேட்டனா நான் பைத்தியம் பிடிச்சு எங்கேயாவது ஓடி போயிடுவேன். இல்லைங்க, நான் கேட்க மாட்டேன். என் குழந்தை பத்தி நான் கேட்க மாட்டேன். உங்களை நான் வேதனைப்படுத்த மாட்டேங்க. எனக்கு தெரியும், நீங்க தினம் ராத்திரி குமரி குமரி அழுவுறது நம்ம குழந்தைய நினைச்சுதான் அழுவுறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஏங்க குழந்தைக்கு ஜுரம் இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வந்துடுறேன். இரு, நானும் வரேன். இல்ல வேண்டாங்க, நீங்க அங்க வந்தீங்கன்னா தேவையில்லாத ஞாபகம் வரும், உங்களுக்கு வேதனையா இருக்கும். உங்களை வேதனைப்படுத்த விரும்பல, நான் கூட்டிட்டு போறேன். நீ வேதனைப்பட மாட்டியா? நான் வேதனைப்பட தான் பிறந்திருக்கேன், எல்லாத்தையும் தாங்கிப்பேன். அதுதான் பொம்பளை ஜென்மம். போயிட்டு வரேங்க. ஐயா ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா 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 போடுங்க ஐயா. நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா 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 பிச்சை போடுங்க ஐயா. ஐயா ஐயா தர்மம் பண்ணியா. ஐயா அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா அம்மா அம்மா தர்மம் பண்ணுமா. அம்மா 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 போடுங்கம்மா. நல்லா இருக்கணும் ஐயா. இதை பெரிய டாக்டர் கொடுத்துருமா? ஹலோ. ஹலோ, நர்ஸ் வெனிலா தானே? எஸ்.
நான் வடமலை பேசுறேங்க. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சரி, எதுவா இருந்தாலும் மேடம் கிட்ட பேசுங்க. ஐயோ ப்ளீஸ் சிஸ்டர், கோவப்படாதீங்க. உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். சார், உங்க நிலைமை வேதனை எல்லாம் எனக்கு புரியுது. அதை விட பரிதாபமான நிலைமை சார். ஏன் நிலைமை? நானே தினம் தினம் என்கொயரி அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு எப்படி சார் உதவி பண்ண முடியும்? ஐயோ சிஸ்டர் ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நீங்க மட்டும்தான் என் குழந்தைய கடத்திட்டு போன உங்களை முழுசா பார்த்துருக்கீங்க. நீங்க மனசு வச்சா மட்டும்தான் நான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் சிஸ்டர். சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க. சிஸ்டர் ப்ளீஸ். போனை வைங்க. சிஸ்டர் சிஸ்டர், ஹலோ ஹலோ. ஐயா, தர்மம். தாயே, தாயே, தர்மம் பண்ணு தாயே. தாயே, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா, 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 தாயே, ஏதாவது பிச்சை போடுங்கம்மா. தாயே, ஏதாவது தர்மம் பண்ணு தாயே. அம்மா, தாயே, இந்த பச்சை மண்ணை பாரு தாயே. அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. உங்க கையில இருக்கிறது ஏதாவது கொடுத்து உதவி செய்யுங்கம்மா. என்னம்மா, பிறந்த குழந்தை எடுத்துட்டு வந்து பிச்சை எடுக்கிறீங்க? என்னம்மா பண்றது, வறுமை. நேத்துல இருந்து புள்ளைக்கு ஜுரம்மா, மருந்து வாங்குறதுக்கு கூட காசு இல்லம்மா. ஏதாவது இறக்கப்பட்டு செய்யுங்கம்மா, நீங்க நல்லா இருப்பீங்கம்மா. புள்ளைக்கு ஜுரம் அடிக்குது தாயே. அம்மா, தர்மம் பண்ணு தாயே. கொஞ்சம் தள்ளி நில்லுமா. உன் குழந்தை ஜுரம் எங்க குழந்தைக்கு ஒட்டிக்கு போகுது. பேசாம இருங்க மாமா. ஏ, நம்ம குழந்தை ஜுரம் கூட தான் அந்த குழந்தை கொட்டிக்கும். அம்மா, தாயே, தர்மம் பண்ணு தாயே. தாயே, தர்மம் பண்ணுமா. அம்மா, என்ன மாமா இது? அம்மா, அது கொட்டாவி மாதிரிமா. இந்த குழந்தை அழுத உடனே அந்த குழந்தைய அழுது, அவ்வளவுதான். பாருங்க, இந்த குழந்தை அழுகை நிறுத்தோன்னு அந்த குழந்தை அழுகை நிறுத்திடுச்சு. ஏமா, நீ சொல்றத பார்த்தா ரெண்டு குழந்தை ஒட்டி பிறந்த மாதிரி பேசுறியே, என்னம்மா நீ? அம்மா, இந்த குழந்தைய பாரு தாயே. ஏதாவது தர்மம் பண்ணுமா. தாயே, கொஞ்சம் இறக்கம் காட்டுமா. அம்மா, தாயே, தர்மம் பண்ணு தாயே. சிக்னல் போட்டாச்சு, நீ வண்டி எடுப்பா. அம்மா, தாயே, தாயே, தர்மம் பண்ணுமா. அம்மா, அம்மா, தர்மம் பண்ணு தாயே. தாயே, தர்மம் பண்ணுமா. எத்தனை வாட்டி சொல்லிருக்கோம், அக்கா என்ன சொல்லிருக்கு, பேசக்கூடாதுன்னு. ஏன் அவங்க கூட பேசிட்டு இருந்த? வா வா, அக்கா கிட்ட வா வா. ஏமா, என்னம்மா யோசிக்கிற? இல்ல மாமா, நம்ம குழந்தை அழுதோட அந்த குழந்தைய அழுதுச்ச. நான் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எப்பா, ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்து ஓரமா நிறுத்துப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.